Mrs. Sudha Raghunathan and Mr. Santana Gopalan to share the prize with His Excellency. புள்ளிமான்கள் உலவும் இடத்தில் கூடியிருக்கும் பக்திமான்களே, நீதிமான்களே, தசாவதாரம் 10 அவதாரம் தசாவதார பாடல் வெளியிடும் மேதகு ஆளுநரின் பெயர் சுர்ஜித் சிங் பர்னாலா. 10 எழுத்து. முக்கிய விருந்தினர் திரு பி.வி. ஸ்ரீனிவாஸ், பெருமாளின் பெயர் கொண்டவர். திரு சந்தான கோபாலன், கண்ணனின் பெயர் சுமந்தவர். திருமதி சுதா ரகுநாதன், ரகு என்றாலே ரகு ராமன். இப்பொழுது இறை வணக்கம் வழங்க வருவதும் ரகு வீரன். ரகு வீரரை நான் அழைத்ததற்கு காரணம் வேதம் அறிந்தவர் என்பதற்காக அல்ல, வேதம் பார்க்காதவர். இவர் அக்ரஹாரத்து சமத்துவபுரம் எங்கள் கடுக்கலூருக்கு கிடைத்த வரம். பிறப்பால் பிராமணன், உருவத்தால் வாமனன். அவருக்கு என் வணக்கம். அவர் சொல்லுவார் இறை வணக்கம். எம்பெருமானே செங்கதிரோனே, என் தொடுவானே சக்கரத்தானே. எம்பெருமானே செங்கதிரோனே, என் தொடுவானே சக்கரத்தானே. உன்னிடம் நானே என இழந்தேனே, உன்னடி தானே நனைந்திட தானே, உன்னடி தானே நனைந்திட தானே, என் தமிழ் தேனே. இப்பொழுது வரவேற்புரையாற்ற வருபவர். இவர் இருப்பது சேலையூர். ஆனாலும் ஆண்களோடும் இவருக்கு உண்டு பழக்கம். விஷ்ணு கிரியேஷன்ஸ் திரு சிங்காரவேலன் அவர்களை வரவேற்புரையாற்ற வரவேற்கிறேன். The Governor of Tamil Nadu, we welcome you on this. மற்றும் இந்த ஜென்மாஷ்டமி, இந்த முக்கிய திருநாளிலே எம்பெருமானே என்கின்ற விஷ்ணு கிரியேஷன்ஸ் வழங்குகின்ற 23வது ஆல்பம் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும், மாண்பமை நீதி அரசர்களுக்கும், மருத்துவர்களுக்கும், தொழில் அதிபர்களுக்கும், பக்திமான்களுக்கும் இந்த மேடையில் இன்று உங்களை வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைப்பதற்கு நேரம் காலம் இல்லாமையால் நாங்கள் மனமார்ந்த உளமார்ந்த சந்தோஷத்துடன் இங்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. I now request Mr. P.P. Venkat to honor His Excellency the Governor with a shawl. Now, Venkat will honor Dr. P.V. Srinivas with a shawl. Now, Mr. Venkat will honor Mr. Santana Gopalan with a shawl. Now, Venkat is to honor Mrs. Sudha Raghunathan with a shawl. நன்றி வெங்கட். பலரின் பல வகையான சிரிப்பு பற்றி NSK ஒரு பாடலில் பாடுவார். மகாபாரதத்திலும் சிரிப்பு ஒரு திருப்புமுனை. தன் அரண்மனையின் மாடத்திலிருந்து திரௌபதி பார்த்து கொண்டிருக்கிறாள். அச்சமயம் துரியோதனன் அவள் எதிரில் தடுக்கி விடுகின்றான். இதை பார்த்த திரௌபதி சிரித்து விடுகிறாள். துரியோதனனுக்கு அவமானமாக போய்விடுகிறது. இந்த திரௌபதியின் சிரிப்பும் அவளை அவன் பழிவாங்க ஒரு காரணம். மதம் கடந்தது கலை, அது படைப்பாளியின் மனதில் தினம் தினம் எழுகின்ற அலை. எம்பெருமானி குறுந்தகடில் பெரும் பங்கு ஆற்றியவர் இசையமைப்பாளர் ஆனந்த். இசை கண்ணுக்கு தெரியவதில்லை, எனவே இசையமைப்பாளரும் இங்கு இல்லை. அவரும் கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் சிங்கப்பூரில் அலுவல் காரணமாக தங்கிவிட்டார். இசையமைப்பாளர் ஆனந்த் கிறிஸ்தவர். இக்குறுந்தகடின் தயாரிப்பாளர் பாடகர் வெங்கட்டும் 4 பாடல்கள் எழுதிய நானும் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள். மற்றொரு கவிஞர் காதல் மதியோ இஸ்லாமியர். இந்த மும்மதத்தின் படைப்பை வெளியிட சம்மதித்தவர் ஒரு சீக்கியர், நம் மேதகு ஆளுநர். கலையில் காண்போம் தேசிய ஒருமைப்பாடு. கலைஞர்களும் கலையும் வாழும் வரை இந்தியா அசைக்க முடியாத நாடு. இந்த இசை ஆல்பத்தில் காதல் மதியின் பாடல் வரிகள் காதில் மோதுகின்ற இனிமை. 1000 பக்தி பாடல்களுக்கு மேல் எழுதிய ஆன்மீக கவிஞர் அவர் என்பதே உண்மை. அண்ணன் ஆனந்தின் இசையோ அருமையிலும் அருமை. அடுத்து
அம்பானி சக்கரத்தின் அச்சாணி, எனக்கோ அவர் ஆகாசவாணி. நண்பர் வெங்கட்டின் குரலோ என் வரிகளுக்கு அழகு சேர்க்கும் மருதாணி. முதல் பாடலான பல்லாண்டு பல்லாண்டு பாடலை தவிர இந்த ஆல்பத்தில் அனைத்து பாடல்களும் மெட்டமைத்த பின் எழுதப்பட்டவை. இரண்டாம் பாடல் குழந்தை கிருஷ்ணன் பற்றியது. அப்பாடலின் சரணத்தில் வெண்ணை நீயே திருடுவாயே, வெண்ணை நீயே திருடுவாயே, உனது அன்னையும் சாடுவாள், உனது கண்கள் பார்த்த பின்னே வெண்ணை போலவே உருகுவாள் என்று எழுதினேன். அடுத்து நான் எழுதிய பாடல் பாரத போர் பற்றியது. களவு போன என் வரிகளை மீட்க கந்தசாமியோடு போராடி கொண்டிருந்த நேரம் கிருஷ்ணசாமியை பற்றி எழுத எக்ஸ்கியூஸ் மீ என்று பல தொலைபேசி அழைப்புகள் வெங்கட்டிடம் இருந்து. அங்கேயும் எக்ஸ்கியூஸ் மீ, இங்கேயும் எக்ஸ்கியூஸ் மீ. அப்போது பிறந்த பல்லவிதான், போராட படை புறப்படுதே, பாஞ்சாலி உடல் சிலிர்க்கின்றதே, தேர் ஏறி விஷ்ணு வரும் நேரம் தூளாகிவிடும் அநியாயம், இறுதி முடிவை அவன் எழுதுகிறான், குருதி நடுவில் அவன் தொடங்குகிறான் என்ற பல்லவியை எழுதிவிட்டு அதில் சரணத்தில் வரும் இரு வரிகளை பற்றி மட்டும் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். பாரத யுத்தம் திரௌபதி சிரிப்பா, மன்னதில் மோகம் கொண்டவன் இழப்பா, 18 நாட்கள் குந்தியின் தவிப்பா, தலைவிதி எழுதும் கடவுளின் கணிப்பா என்று சரணம் எழுதினேன். இப்பாடலை நான் எழுதிய இடம் மெட்ராஸ் பார் அசோசியேஷன். இதை வெங்கட்டிடம் நான் சொன்னதும், பாரில் உட்கார்ந்து பக்தி பாட்டு எழுதினீங்களான்னு கேட்டாரு. இதோ தசாவதார பாடல்கள், ஒவ்வொரு பாடலுக்கும் பல்லவியோடு ஒரு சரணம் மட்டும் திரையிடப்படும். இதை பார்த்த திரௌபதி சிரித்து விடுகிறாள். துரியோதனனுக்கு அவமானமாக போய்விடுகிறது. இந்த திரௌபதியின் சிரிப்பும் அவளை அவன் பழிவாங்க ஒரு காரணம். மதம் கடந்தது கலை, அது படைப்பாளியின் மனதில் தினம் தினம் எழுகின்ற அலை. எம்பெருமானி குறுந்தமிழில் பெரும் பங்கு ஆற்றியவர் இசையமைப்பாளர் ஆனந்த். இசை கண்ணுக்கு தெரியவதில்லை, எனவே இசையமைப்பாளரும் இங்கு இல்லை. அவரும் கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் சிங்கப்பூரில் அலுவல் காரணமாக தங்கிவிட்டார். இசையமைப்பாளர் ஆனந்த் கிறிஸ்தவர். இக்குறுந்தகடின் தயாரிப்பாளர் பாடகர் வெங்கட்டும். 4 பாடல்கள் எழுதிய நானும் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள். மற்றொரு கவிஞர் காதல் மதியோ இஸ்லாமியர். இந்த மும்மதத்தின் படைப்பை வெளியிட சம்மதித்தவர் ஒரு சீக்கியர், நம் மேதகு ஆளுநர். கலையில் காண்போம் தேசிய ஒருமைப்பாடு, கலைஞர்களும் கலையும் வாழும் வரை இந்தியா அசைக்க முடியாத நாடு. இந்த இசை ஆல்பத்தில் காதல் மதியின் பாடல் வரிகள் காதில் மோதுகின்ற இனிமை. 1000 பக்தி பாடல்களுக்கு மேல் எழுதிய ஆன்மீக கவிஞர் அவர் என்பதே உண்மை. அண்ணன் ஆனந்தின் இசையோ அருமையிலும் அருமை. அடுத்து அம்பானி சக்கரத்தின் அச்சாணி, எனக்கோ அவர் ஆகாசவாணி. நண்பர் வெங்கட்டின் குரலோ என் வரிகளுக்கு